அமெரிக்க டாலருக்கு எதிராக அண்மைய காலமாகவே வலுவாக பதிவாகி வருகின்ற போதிலும் மலேசிய ரிங்கிட் இன்னும் அதன் உண்மையான நியாயமான மதிப்பை அடையவில்லை என பிரதமர் கூறியுள்ளார். நாணய மதிப்பில் தென்கிழக்காசியாவிலேயே மிகச்சிறந்த நாணயமாக ரிங்கிட் திகழ்வது மகிழ்ச்சிதான் என்றாலும் 4 ரிங்கிட் 10 சென்ட் என்ற நிலைமை இன்னும் போதாது என அன்வார் கூறியுள்ளார். ஒரு காலத்தில் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட்டின் மதிப்பு 3 ரிங்கிட் 80 சென்டாக இருந்ததை யாரும் மறந்துவிடக்கூடாது என அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் அரசாங்கம் தலையிடாமலேயே ரிங்கிட்டின் மதிப்பு படிப்படியாக உயர்வதை காணவே தாம் விரும்புவதாக பிரதமர் கூறினார். சந்தை பரிவர்த்தனைகளே அதனை முடிவு செய்யட்டும். அப்போதுதான் அரசாங்க கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மீதான நம்பகத்தன்மை வெளிப்படும் என CNBC தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை 4.12 பதிவாகிய ரிங்கிட்டின் மதிப்பு நேற்றைய பரிவர்த்தனை முடிவில் 4.21 பதிவாகியது. ரிங்கிட்டின் மீட்சி தொடருமேயானால் அமெரிக்க டாலருக்கு எதிராக 3 ரிங்கிட் 55 சென்ட் என்ற மிக வலுவான நிலைமை எட்ட முடியும் என பொருளாதார வல்லுநர்கள் சிலர் கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.